நிஜம் எது, நிழல் எது? இது ஒரு திகில் கதை. பேருந்தை விட்டு இறங்கி அந்த ஒற்றையடி பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் கயல். அவள் ஊருக்குள் வரும் கடைசி பேருந்து அதுதான். அவளை இறக்கிவிட்டு பேருந்து தூரமாக சென்று இருளில் மறைந்தது. ஆபீஸில் இருந்து கிளம்பும்போதே கயலுக்கு தெரியும், எவ்வளவு சீக்கிரம் கிளம்பினாலும் ஊருக்கு இப்படி நடுஜாமத்தில்தான் வந்து இறங்க முடியும் என்பது. இருப்பினும் அவளுக்கு வேறு வழி இல்லை. ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதால் அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலும் தேவையில்லாத பயத்தையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்தாள். அப்படி அவள் வரவழைத்து கொண்ட தைரியம் பேருந்தை விட்டு இறங்கும் வரையே நிலைத்திருந்தது. இப்படி கயல் பயப்படுவதற்கு காரணமில்லாமல் இல்லை. சின்ன வயதில் கயலின் பாட்டி சொன்ன பேய் கதை தான் அவளை இப்போது நடுங்க வைத்தன. என்னதான் படித்திருந்தாலும் பேய் பிசாசு எல்லாம் கட்டுக்கதை என்று சொன்னாலும் தனியாக, அதுவும் இரவு நேரத்தில் சுடுகாட்டை தாண்டி செல்வதென்றால் பயம் இருக்கத்தானே செய்யும். கயலின் மனதில் என்ன அலைகள் வந்து மோதின. இனி கயலின் வாயிலாகவே கதை தொடரட்டும். பாட்டி அடிக்கடி சின்ன வயதில் விளையாடப் போகும்போது, அந்த சுடுகாட்டு பக்கம் மட்டும் போயிடாத கயல், அதுவும் அங்கே இருக்கும் புளிய மரம் கீழே மட்டும் நிற்கக்கூடாது என்று கண்ணை உருட்டியவாறே சொல்வார். இப்போது வளர்ந்து விட்டாலும் இன்னும் அதையெல்லாம் நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. இங்கே இதை சொல்வதற்கான காரணம், அந்த சுடுகாட்டை தாண்டித்தான் இப்போது நான் என் வீட்டிற்கு போய் ஆக வேண்டும். நழுவி வந்த கைப்பையை தோளில் மறுபடியும் எடுத்து மாட்டிக்கொண்டே பார்த்தேன். இரண்டு பக்கமும் மரம் சூழ்ந்திருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத குண்டும் குழியுமான சாலை இருளை எடுத்து மைப்பூசிக்கொள்ளும் அளவிற்கு கருமை. ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்த தெருவிளக்குகள் விடாமல் ரீங்காரமிடும் பூச்சிகள் என்று கிளி ஏற்படுவதற்கு தேவையான எல்லா அம்சங்களும் அந்த இரவில் இருந்தது. என்ன, ஒரு ஆள் கூடவா இருக்க மாட்டாங்க? இப்படி சாலை விரிச்சோடி இருக்குதே என்ற கேள்வி என் மனதில் தோன்றியது. 1 மணிக்கு யார் இருப்பா என்று மனமே அதற்கு பதிலும் சொல்லியது. சரி, கடகடன்னு எதை பற்றியும் சிந்திக்காமல் போனோம்னா விரைவில் வீட்டுக்கு போயிடலாம் என்று மனதில் நினைத்து கொண்டே கண்ணை உருட்டி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டேன். ஒரு 20 நிமிட நடைப்பயணத்தில் வீட்டை அடைந்து விடலாம் தான். ஆனால் அதற்குள் நான் எதிர்கொள்ளப் போகும் சவால்களை நினைத்தால், நேரம் கட்ட நேரத்திற்கெல்லாம் வீட்டுக்கு வராதே என்று அம்மா ஒரு முறை எச்சரித்தது நினைவுக்கு வந்தது. தூரத்தில் புகை கிளம்பி வானத்தை நோக்கி போவது தெரிந்தது. ஏதோ எரிந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் தெரிந்தது. இந்த நேரத்தில் சுடுகாட்டு வழியாக போய் கொண்டிருக்கிறேன். அங்கே என்ன எரியும் என்பதை எளிதில் என்னால் கணிக்க முடியாது. இன்னைக்குன்னு பார்த்தா இப்படி நடக்கணும் என்று நொந்து கொண்டேன். வேறு வழியில்லை. பாதி தூரத்தை கடந்து விட்டேன். அதில் முதல் கண்டம் இந்த சுடுகாடு. மெதுவாக சுடுகாட்டை கடந்து சென்று கொண்டிருந்தேன். திரும்பி என்ன எரிகிறது என்று பார்க்கும் அளவுக்கு தைரியம் எனக்கில்லை. வேர்வை துளிகள் முகத்தில் துளிர்த்து கொண்டிருந்தன. அப்பாடா, ஒரு வழியாக முதல் கண்டத்தை கடந்தாகிவிட்டது என்று எண்ணி பெருமூச்சு விட்டேன். போகும் வழி முழுக்க பூக்களாக கிடந்தன. அதன் நறுமணம் காற்றில் கலந்து வந்து சுவாசத்தில் இணைந்தது. பூவின் மனம் எப்போதும் எனக்கு அமைதியை கொடுக்கும். ஆனால் இப்போது இந்த இடத்தில் பதற்றத்தையே கொடுத்தது. இப்படி சாலைக்குள் கிடக்கும் பூக்களை மிதிக்கக்கூடாது, தாண்டிவிட வேண்டும் என்று பாட்டி கூறியிருக்கிறார். அப்படி இல்லாமல் தப்பித்தவறி அந்த பூக்களை மிதித்து விட்டால் இறந்தவரின் ஆத்மாவும் நம்முடனேயே சேர்ந்து வந்துவிடும் என்று கூறி பயமுறுத்தியிருக்கிறார். ஏனோ பாட்டி சிறுவயதில் கூறி என்னை பயமுறுத்தியது எல்லாம் இந்த நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வருவது விந்தையாகவே இருந்தது. யோசித்து கொண்டே நடந்ததில் சுடுகாட்டை விட்டு சிறிது தூரம் தள்ளி வந்து விட்டேன். ஆனால் இப்போது 2வது கண்டம் இருக்கிறது. அதுதான் அந்த புளிய மரம். பகலிலேயே அந்த புளிய மரத்தை பார்க்க பயமாகத்தான் இருக்கும். அதற்கு பக்கத்தில் எந்த சின்ன குழந்தைகளையும் ஊர் மக்கள் விளையாட விடமாட்டார்கள். அந்த மரத்தில்தான் ஒரு அம்மாவும் அவளுடைய குழந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற ஒரு கதை உண்டு. அந்த பக்கமாக வரும் சின்ன குழந்தைகள் அந்த பேய் தன்னுடைய குழந்தை என்று நினைத்து பிடித்து கொள்ளுமாம் என்று கதை சொல்லுவார்கள். அது அந்த மரத்தில்தான் அமர்ந்து அந்த வழியே வருபவர்களை பார்த்து கொண்டிருக்குமாம் என்று கூறியது சரியாக இப்போதுதான் அந்த மரத்தை கடக்கும்போது ஞாபகத்துக்கு வந்தது. இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. தலைவிரி கோலமாக ஒருவர் அமர்ந்திருப்பது போலவே இரவில் காட்சி தந்தது அந்த புளிய மரம். அந்த பக்கம் திரும்பி பார்க்காமல் ஓரக்கண்ணாலேயே பார்த்து கொண்டே அந்த மரத்தை கடக்க முற்பட்டேன். மரத்தில் ஏதோ வெள்ளையாக இருப்பதைப் போல் தெரிந்தது. ஆனால் அது என்னவென்று சரியாக தெரியவில்லை. இப்போது அதை ஆராய்ச்சி செய்யும் தைரியமும் எனக்கில்லை. இருக்கும் எல்லா சாமிகளின் பெயர்களையும் தெரிந்த மந்திரங்களையும் கடகடவென்று உச்சரித்து கொண்டே கடந்து வந்து கொண்டிருந்தேன். திடீரென்று லேசாக காற்றடிக்க அங்கே ஜல்
ஜல் என்ற சத்தம். என் இதயம் ஒரு வினாடி நின்று துடித்தது. ஒருவேளை இதுவரை கேள்விப்பட்ட கதைகள் எல்லாம் உண்மையோ என்று மனம் நினைத்தது. சலசலவென்ற சத்தத்துடன் என் எதிரே வெள்ளையாக ஏதோ ஒன்று வந்து விழுந்தது. ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனேன். பின்பு சுதாகரித்து கொண்டு அருகில் சென்று பார்த்தேன். அது ஒரு பெரிய சைஸ் வெள்ளை நிற பாலித்தீன் கவர். அந்த ஜல்ஜல் சத்தமும் அதிலிருந்து தான் கேட்டிருக்கிறது. அடக்கடவுளே, அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்று சொல்வது சரியாத்தான் இருக்கு என்று மனதை தேர்த்தி கொண்டேன். ஒரு வழியாக 2 கண்டங்களையும் கடந்து விட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் வீட்டை அடைந்து விடுவேன் என்று மனம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் வரும் விஷயத்தை முன்னதாகவே அம்மாவிடம் தெரிவிக்கவில்லை. வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு இன்ப அதிர்ச்சி தர வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டேன். அப்படியே யோசித்து கொண்டே நடந்தேன். திடீரென்று ஒரு ஆண் குரல், கயல் என்று என் பெயரை சொல்லி அழைத்தது. அந்த நடுராத்திரில் யார் என்ன கூப்பிடுறது என்று எனக்கு சற்று பயமாகவே இருந்தது. திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கையில் சில நேரங்களில் பேய்கள் கூட நம்ம பேரை சொல்லி கூப்பிடும். அப்போது திரும்பி பார்த்து விடக்கூடாது என்று பாட்டி என்றோ சொன்னது மறுபடியும் நினைவுக்கு வந்தது. மெதுவாக திரும்பி பார்த்தேன். அங்கே வயதான ஒருவர் நின்று கொண்டிருந்தார். நீ செல்லத்தாயி பேத்தி கயல்தானே என்று சரியாக கேட்டார். ஓ, யாரோ ஊரில் இருக்கும் பெரியவர் போலிருக்கு. நான் தான் இன்று எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருக்கேனே என்று நினைத்து கொண்டேன். ஆமாங்க ஐயா, நீங்கள் யார் என்று கேட்டேன். நான் தான் ராமசாமி. இந்த ஊரில் தான் பெட்டி கடை வச்சுருக்கேன். உங்கள் பாட்டியை எனக்கு நல்லா தெரியும் என்று பேசிக்கொண்டே வந்தார். அப்பாடா, பயந்து கொண்டே வந்ததுக்கு இப்போ தான் ஒரு வழித்தோணை கிடச்சிருக்கு என்று சிறிது சந்தோஷப்பட்டேன். எதற்கும் இவருக்கு கால் இருக்கிறதா என்று பார்த்து விடுவோம். பேய்களுக்கு கால்கள் கிடையாதாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று மனதில் தோன்றியது. மெதுவாக கீழே குனிந்து பார்த்தேன். அதை அவரும் கவனித்து விட்டார். என்னம்மா, கால் இருக்கான்னு பார்க்குறியா என்று சிரித்து கொண்டே கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே எப்படி என்று கேள்வி எழுப்பினேன். நானும் நீ வந்து அதே கடைசி பஸ்ஸில் தாம்மா வந்தேன். நீ முதல்ல இறங்கி விறுவிறுன்னு நடந்து வந்துட்ட. எனக்கு வயசாடிச்சு இல்லையா, அதான் பொறுமையாக வந்தேன் என்று பதில் கூறினார். சிறிது நேரம் அமைதியாக நடந்து சென்று கொண்டிருந்தோம். இருவரும் காலடி வைக்கும் ஓசை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அதை கவனித்து கொண்டே சிறிது தூரம் வந்த எனக்கு இப்போது ஒருவர் அடி வைக்கும் ஓசை மட்டுமே கேட்டது. திரும்பி பார்த்த எனக்கு அதிர்ச்சி. அந்த வயதானவரை காணவில்லை. இப்போத்தானே என்னோட பேசிக்கிட்டு வந்தார். அதுக்குள்ளே எங்கே போயிருக்க முடியும்? என்னுடைய வீட்டை தாண்டி தான் அவர் போகணும்னு சொன்னாரே. அதனால் கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு போயிருக்க முடியாது. ஒருவேளை அவரும் பேயா இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது. இந்த நேரத்தில் இந்த இடத்துல அவர் வந்ததே ஒரு அசாதாரணமான விஷயந்தான் என்று எனக்கு அப்போது தோன்றியதை இப்போது நினைத்து பார்த்தேன். இப்படி பல இன்னல்களை தாண்டி ஒரு வழியாக வீட்டை அடைந்து விட்டேன். இன்னமும் வீட்டின் கதவு பூட்டாமல் திறந்து கிடந்தது. என்னாச்சு அம்மாவுக்கு? ஒருவேளை நான் வர்றது தெரிஞ்சிருக்குமோ என்று நினைத்து கொண்டே உள்ளே சென்றேன். அம்மா, அம்மா என்று கத்திக்கொண்டே ஓர் அறையாக அம்மாவை தேடி கடைசியில் பெட்ரூமில் அம்மா ஒரு கழித்து படுத்திருப்பதை பார்த்தேன். என்னம்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பார்க்குறதுக்காக நேரங்காலம் கூட பார்க்காம வந்திருக்கேன். நீ என்னன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறியே என்று பொய்யாக கோபித்து கொண்டேன். அம்மா எதுவுமே பேசாமல் விசும்பிக் கொண்டிருந்தார். என்னவென்று போய் பார்த்தால் அம்மா அழுது கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. எதுக்குமா அலற? என்னாச்சு என்று கேட்டேன். இப்போதும் பதில் இல்லை. ஒருவேளை சொல்லாமல் வந்ததால் கோவமோ என்று திகைத்தேன். அப்போதுதான் பக்கத்து வீட்டு ராதா அம்மாவை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்தாள். சில மணி நேரத்துக்கு முன்பு தாம்மா நான் ஊர்லேருந்து வந்தேன். இங்கே வந்ததும் என்னோடய அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்க நேரங்காலம் கூட பார்க்காம ஓடி வந்தேன் என்று பதட்டமாக கூறினாள். என்ன விஷயம்? ஏன் யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்க என்று கடுப்பாகி கேட்டேன். இப்போது ராதாவும் அமைதியாகவே இருந்தாள். என் கேள்விக்கு அவள் பதில் சொல்லாதது எனக்கு வியப்பாக இருந்தது. நீண்ட மௌனத்திற்கு பிறகு ராதா அம்மாவிடம் சொன்னாள். எல்லாம் நேரம்மா, யாருக்கு தெரியும் கயல் வந்த பஸ் இப்படி விபத்துக்குள்ளாகி ஆற்றுல விழுந்து அதில் பயணித்த அனைவருமே இறந்து போவாங்கன்னு. எல்லாம் விதிம்மா, என்னத்தை சொல்ல என்று வருத்தமும் விசும்பலுமாக சொன்னாள். இதை கேட்டதும் எனக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. என்ன சொல்கிறாங்க? அதான் நான் இவங்க முன்னாடியே நிற்கிறேனே, என்னை இவங்களால் பார்க்க முடியலையா? அதனால தான் நான் கேட்குற கேள்விகளுக்கு யாருமே பதில் சொல்லலையா? விரைந்து பூஜை அறைக்கு சென்று பார்த்தேன்.
அங்கே என்னுடைய படத்திற்கு மாலை போட்டு வைத்திருந்தார்கள். கடைசியாக கையல் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியலையேம்மா என்று அழுது கொண்டே கூறினாள் ராதா. என் தலையே சுற்றுவது போல் இருந்தது. அப்போ வரும்போது சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்தது என்னுடைய உடல் தானா? வேதனையுடன் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ராமசாமி ஐயா நின்று கொண்டிருந்தார். என்னம்மா, இப்போ புரியுதா? நாம் இறந்துட்டோம் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்டாதான் மோட்சத்திற்கான கதவு திறக்கும். இல்லைன்னா இங்கேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டியது தான் என்று கூறினார். இப்போதுதான் புரிந்தது. இவரும் என்னுடன் பேருந்தில் வந்ததாக சொன்னார் அல்லவா? அப்படியானால் அவரும் இறந்து விட்டார் என்று புரிந்தது. உண்மை புரிந்ததும் தான் நிழல் எது நிஜம் எது என்பது விளங்கியது. இனி இங்கு எனக்கு வேலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு வேதனையுடன் வீட்டை திரும்பி ஒரு முறை பார்த்துவிட்டு அவரை பின்தொடர்ந்து சென்றேன்.